party, are you ready? Very கட்டும் சரவெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகள் யாருன்னா பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஜம்ப் பண்ணி போனோம். இது ரிவர்ஸ்ல அப்படியே தள்ளி விட்டுரும். மொத்தம் ஸ்டேஜ் 111 ஸ்டேஜ் இருக்கு. 111 அதுவும் இது ஈஸியான ஸ்டேஜ். இருந்தாலும் ஆனா என்னன்னா அந்த சவுண்டு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போ இந்த சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணியாச்சு சவுண்டை. பார்ப்போம். இது ஈஸியாக தான் இருக்குது. இது இந்த ஸ்டேஜ் 11 வந்துருச்சுல, போக போக தான் வருமா. ப்ரோ பயிர் பின்னாடி எப்படி வந்துட்டாரு. ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். இந்நேரம் இருப்போம். எல்லாம் அந்த இம்பாசிபிள் லாபியை பார்ட் 2 கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. டைம் இருக்கப்ப அதை போடுவோம். இன்னைக்கு வேற நல்ல வேலை காய்ச்சினா விழுந்துருப்போம். ஐயோ டக்குன்னு கண்ணே தெரியாமல் போயிட்டுருக்கேன். லிட்டில் கிட்டன். இதுவும் ஈஸி தான் நம்மளுக்கு. இதேமாரி நம்ம எத்தனை விளாண்டுருக்கோம் இல்லை, இதுவும் விளாண்டுருக்கோம் கைஸ். இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். அசால்ட்டாக ஒரே டன் இதில் போயிடலாம். இதுவும் ஈஸி தான். நூற்றி 11 ஸ்டேஜ் இருக்கு கைஸ். 111 ஸ்டேஜ். 22 ஸ்டேஜ் இப்போ தான் வந்திருக்கோம். என்னாலே நம்ப முடியல கைஸ். வீடியோ ஆரம்பித்து 4 minutes தான் ஆகுது. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் அப்படின்னா கொடுத்தா எப்படி நான் நம்மள மாதிரி அவங்களுக்குன்னா ஈஸி. சிட் நம்மள மாதிரி ஆளுங்களுக்குன்னா ஈஸி. இது கொஞ்சம் ஈஸி தான். அக்கா ப்ரோ
சொன்னேன் இல்லை, நம்மள மாதிரி ஆளுங்களுக்குன்னா இது ஈஸி தான் ப்ரோ. ப்ரோ நீ போ ப்ரோ. ப்ரோ நீ போ ப்ரோ. ப்ரோ ப்ரோ மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ப்ரோ 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 ஷிட். அட இங்கே பாருங்களேன். இது ரொட்டேட், இது ரொட்டேட், இது ரொட்டேட், இது ரொட்டேட். இம்பாசிபிள் நாங்கள் பாசிபிள் ஆகிட்டோம். ஹார்டு ஈஸி, ஹார்டுன்னு நாங்கள் ஈஸி ஆகிட்டோம். ஏன்னா வி ஆர் டெங்கு டெங்கு. இருந்தாலும் எனக்கு ரோப்ளாக்ஸில் பிடிச்சதுல இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா இது உனக்கு ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்லலாம். அப்படின்னு ரொம்ப ஈஸி நான் சொன்னேன், ஆனால் அவுட் ஆகிட்டேன் அப்படின்னு கமெண்ட்டில் எதுவும் நான் தப்பாக போட்டு அசிங்கப்படுத்திடாதீங்க. எனக்கு ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மோஸ்ட்டாக அந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சின்ன பசங்களாக தான் இருப்பீங்க. இங்கே பாருங்க, சின்ன பசங்க விளாட்றதுன்னா நம்மள்ட்ட கொடுத்து வச்சுருக்கான். நம்மனா ஈஸி. தேர்ட்டி 8 ஸ்டேஜ் வந்துட்டோமா போல. ப்ரோ 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 எந்தன் ப்ரோவே, எந்தன் ப்ரோவே, எந்தன் ப்ரோவே, எந்தன் ப்ரோவே, எந்தன் ப்ரோவே. இப்போ தான் சொன்னேன் ஹார்டுன்னு நாங்கள் ஈஸியாக இருக்குன்னு. ஆனால் என்னன்னா வீடியோ ஆரம்பித்து 7 மினிட்ஸ் கிட்ட 7 மினிட்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே நம்ம லெவல் ஸ்டேஜ், அதாவது ஸ்டேஜ் 40 வந்துட்டோன்னு என்னாலே நம்ப முடியல. நேற்றுலாம் லெவல் ஸ்டேஜ் 70க்கெல்லாம் இது நம்ம ஸ்டேஜ் 40யா 50 ஸ்டேஜ் 50க்கெல்லாம் இது கொடுத்துருவோம் நம்ம பார்ட் 2ன்னு. அட என்னடா கஷ்டமாக உள்ளதெல்லாம் முடிச்சிட்டோம், ஈஸியாக உள்ளதெல்லாம் முடிக்க முடியலையே. கொஞ்சம் இருட்டாக இருக்கனால கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓ, இந்த எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்களா, அட எவ்வளோ கஷ்டமானதுன்னா முடிச்சிட்டோம். இத்தனை உள்ளதான் முடிக்க மாட்டோமா? இல்லை எவ்வளோ கஷ்டமாக உள்ளதுன்னா முடிச்சிருக்கோம். இவ்வளோ ஈஸியாக உள்ளது நான் கேட்குறேன். நம்மளுக்காக அவங்க வெயிட் பண்ணாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோமா வேணாமா? லிட்டில் கிட்டன் நம்ம சப்ஸ்கிரைபர் போல்.
கேட்காதீங்க யாரும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வெயிட் பண்ண மாட்டீங்கன்னு. அது என் சப்ஸ்கிரைபர்னால் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் பேர் கிருஷிவன். அப்போ என் கேர்ள் இது வச்சுருக்கான்னு நினைக்காதீங்க, இது அவனோட சிஸ்டரோட ஃபோன். வேண்டிக்கோங்க எல்லாம், ஸ்டேஜ் 111ஐயும் ஒரே பார்ட்டில் போட முடியுமான்னு. ஆனால் அது ரொம்ப ஓவர் கைஸ், ஆனாலும் இது ரொம்ப ஓவர் கைஸ். வாங்க, சொன்ன மாரி ஆடுதான். என்னடா இவ்வளோ நேரம் கதை இந்த போல் அடங்கி சும்மா அப்படியே ஃப்ளோவில் சொல்கிறது. எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு டவுட்டு கைஸ், நானும் கமெண்ட்டில் டெய்லியுமே கேட்டுக்கிட்டே இருக்கேன், who founded this game Roblox? அவர் பேர் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன்ல, சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் என்னோட லோகோ போட்டு கீ செயின் ஃபோட்டோலாம் கிஃப்டாக கொடுக்க போகிறோன்னு. அது ஒரு 155 மெம்பர்ஸுக்கு கொடுத்தாச்சு. இப்போதைக்கு அந்த சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. கடந்தாச்சு கைஸ், கடந்தாச்சு. ஆனாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இங்க பாருங்க, கொஞ்சம் நிமிர்ந்த தலை யாருக்கு தெரியும், ஒன்று ஈஸியாக இருக்கலாம், ஒன்று கஷ்டமாக இருக்கும். ட்ராம்போலின் ட்ராம்போலின் யாருன்னா ரியல் லைஃப்பில் விளாண்டுருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்ல முடியுமா? கமெண்ட்டில் திரிக்க விட முடியுமா? Stage 55, stage 50 member. இப்படி இருந்தால் நான் ஒரு ஆர்வக்கோளார்.
என்ன ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்கேன்னு தானே பார்த்தீங்க. திடீர்னு வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. திடீர்னு வாய்ஸ் கட் ஆகும் தான் அமைதியாக இருந்தேன். மற்றபடி நம்ம தான் பேசி பேசி உங்களே அறுத்துருவேனே. சில பேர் இதனாலேயும் பிடிக்கும் பார்க்க மாட்டேறீங்க. அப்படி எதுவும் சொன்னாலுச்சுன்னா சொல்லிடுங்க. ஸ்டேட்ஸ் 60. பாதி ஸ்டேஜை கடந்துட்டு வந்தானே. பாதி ஸ்டேஜ் Hey, what happening here? இங்கிலீஷில் தான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நானே அடிச்சு விட்டுன்றீங்க. இங்கே பாருங்களேன் மக்களே. ஷோ இங்கே பாருங்க போய்கிட்டே இருக்கு. நான் ஒரு லூஸ் வலி இங்கே வச்சுக்கிட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனை? சீக்கிரம் போ. பஸ்ஸில் போயிருக்கேன் பாரு. அட என்ன மக்களே, ஒரு வழியா கடந்து வந்தாச்சு. எல்லா போர்களிலும் ஒரு வெற்றி இருக்கின்றது. வெற்றிக்கு முன்பு தோல்வியும் உண்டு. தோல்வி இல்லாமல் யாரும் வென்றதாக சரித்திரமே இல்லை. என்றாலும் நான் சொல்லுகிறேன், இம்பாசிபிளை பாசிபிளாக மாற்றிவிடும். நம் போகமிடம் அனைத்தும் பாசிபிளாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை நம்மளுக்கு தகுந்த மீறி மாற்றிக்கொள்ளணும். இப்போ கூட நான் 70வது லெவலை கடந்தால் இந்த பார்ட் 1 கடந்து விட்டால் உங்களுக்கு ஒன்று தரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அது இறங்கவே மாட்டேங்குது. அது மாட்டிக்கிச்சு போல ஸ்டெக்காய் அப்படி நினைத்தேன். ஆனால் அது அப்படி இல்லை. அது நம்புதான். லெவல் 66, ஸ்டேஜ் 66. தெங்கிடடா கரெக்டா அதுலயே குதிச்சாச்சு.
கடந்து வந்துட்டோம் டோம், கடந்து வந்துட்டோம் டோம் டோம், தகிட தோம் தோம் தோம், தெங்கிட தோம், தெங்கிட தெங்கிட. ஹாய் ஹாய் ஹாய், how are you? How are you? I will tell you. இப்படி போய் அங்கே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா இம்பாசிபிளாகவே வச்சுருவேன். இல்லை எனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இப்படி இருந்தால் நடுவில் நடுவில் வேற வந்துக்குது. எனக்கு ஒரு நாள் என்ன அறியாமல் நான் பைத்தியம் பிடிக்க போகிறேன்னே தெரில. ஏங்கனே வைத்தியம் பிடிச்சி போய் தான் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 61% கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி போனோன்னே தெரில. ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். நாய் நான் வேற அப்பப்ப ரிவர்ஸ்ல வைக்கிறேன். ஒரு வழியா வந்துட்டோம் காய்ஸ். இப்போ வந்து வீடியோ 1 மணி நேரம் போனாலும் சரி 2 மணி நேரம் போனாலும் சரி நான் ஃபுல்லாக முடிக்க தான் போகிறேன். டானா வழியாக கடந்து வந்தோம். நாம் உன்னை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். இது மேலே டைம் ஆயிடுச்சு. நம்ம பார்ட் 2 விளையாட போகிறோம். பார்ட் 2ல் வந்துடும். பாய்.